எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நான் பார்க்க போகிற வீடியோ பிலிப்ஸ் கம்பெனியோடைய 9 வாட்ஸ் இன்வெர்ட்டர் லேம்புங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 4 ஹவர்ஸ் பேக்கப்னு போட்டிருக்கு. ஓகேங்களா, ஃபாஸ்ட் சார்ஜிங், 2.200 ஆம்பியர் லித்தியம் அயான் பேட்ரி. ஓகேங்களா, 200 மில்லி ஆம்பியர் லித்தியம் அயான் பேட்ரி. ஓகேங்களா, ஓவர் சார்ஜ் அண்ட் டீப் டிஸ்சார்ஜ் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியமானதுங்க. இது இதில் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ரிப்பேர் ஆனது தான், ஒர்க் ஆகாது தான். பாருங்கள், பின்னாடி ஸ்பாஞ்சு போட்டு கொடுத்துருக்காங்க, சின்ன ஸ்பாஞ்சு சேஃப்டியாக இருக்கிறதுக்காக. ஓகே, இது கழட்டிட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நோட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சுன்றதுக்காக. இந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் ஒர்க் ஆகிறது. ஏசினா ஏசி டிசிஐ தான் வரும். ஏசியில் ஒர்க் ஆகுறது. நம்ம ஏசியில் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா ஏசி டிசிஐ தான் ஒர்க் ஆகும். இது சும்மா நார்மலாக சொல்லும்போது ஏசியில் ஒர்க் ஆகும்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இது ஏசியை கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் ஒர்க் ஆகும். இது கீழே பாக்கி இந்த 2 லைன் பார்த்தீங்கன்னா, இது கீழே பாக்கி 2 லைன் வந்து பார்த்திங்கன்னா டிசியில் ஒர்க் ஆகுதுங்க. ஓகேங்களா, லாஸ்ட்டு ஒரு லைனு ஏசி கனெக்ஷன் கொடுத்திங்கன்னா இந்த பல்பெலாம் ஒர்க் ஆகும். கரண்ட்டு போயிடுச்சுன்னா இங்கே இருக்கிற அந்த 2 லைனும் டிசி ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து பார்த்திங்கன்னா 9 வாட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பல்பும் 0.5 வாட்ஸாக இருக்கலாம் மேபி. ஓகேங்களா, தெரில. ஃபஸ்ட்டு பல்புன்னு வச்சுருந்தேன், அந்த பல்பு 0.5 வாட்ஸ் தான். 3 வோல்ட்டில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, 3 வோல்ட்டில் ஒர்க் ஆகும் இந்த 2 லைன். லாஸ்ட் லைன் வந்து ஏசி, அதுக்கிற 2 லைன் வந்து பார்த்திங்கன்னா டிசி. ஓகேங்களா, இந்த சைடு ப்ளஸ்ஸு, இந்த சைடு மைனஸில் உள்ளது. ஓகே, இதை கழட்டி உள்ள எனக்குன்னு பார்த்துடலாம். கழட்டிட்டேன். பேட்ரி இப்படி தான் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேட்டரியை உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அதில் ஒயரை மட்டும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இதை நான் பிடுங்கிட்டு பேட்டரியை தனியாக எடுத்துக்கிறேன். சொருவி தான் வச்சுருப்பாங்க இப்படி பேட்டரியை. பேட்டரியில் என்ன போட்டுருன்னு பார்த்துடலாம். கிரேட் பவர் அப்படின்னு போட்டு நம்பர் போட்டிருக்கீங்க. ஐஎன்ஆர் போட்டு 18650. இதுதாங்க அந்த பேட்டரி மாடலு. சப்போஸ் நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா அந்த நம்பர் சொன்னீங்கன்னா அந்த பேட்டரி கிடைக்கும். பேட்டரியும் எம்ஏஹெச்சும் கிடைக்கணும். ஓகேங்களா, 18650 பேட்டரியோட மாடல் நம்பரு 2200 எம்ஏஹெச். ஓகேங்களா, 2.200 ஆம்பியர், 3.7 வோல்ட். ஓகேங்களா, ஓகே. பேட்ரி நல்லா நீட்டாக சீலாக சால்ட்ரு பண்ணி நீட்டாக சேஃபாக சுற்றி கொடுத்துருக்காங்க. ஹீட் சிங்க்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹீட் சிங்க்னால் இந்த டியூப் ஹோஸ், இந்த பிளாஸ்டிக் போட்டு நல்லா ஹீட் பண்ணிடுவாங்க. ஹீட் பண்ணிட்டு அதில் ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கும். சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியில் எத்தனை வோல்ட் வருதுன்னு பார்த்துடலாம். மல்டிமீட்டரில் டிசி 20 வோல்ட் வச்சுக்கலாங்க. ஓகேங்களா, வச்சுக்கிட்டு மைனஸில் ப்ளஸில் பாருங்கள், ரொம்ப கம்மி தாங்க வருது. ஓகேங்களா, ஓகே. 2 வோல்ட்டு கொடுத்து 2 வோல்ட்டில் மென்ஷன் பண்ணி வச்சுப்போம். $4.55 அவ்வளோதாங்க வருது. ரொம்ப கம்மி. இது பேட்ரி போயிடுச்சு. இப்போலாம் 0.456 0.5 வோல்ட்டு கூட வரல. ரொம்ப கம்மி. பேட்ரி போயிடுச்சுங்க. இந்த நம்ம எடுத்துகிட்டு வேறு நம்ம பேட்ரி போட்டு சால்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம மாட்டினோம்னா எரியும். இப்போ டைம் இல்லை, அதனால் நான் உங்களுக்கு வந்து பேட்டரியை மாட்டி எதுன்னு செக் பண்ணி தரேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நார்மலாக ஒரு பேட்டரி வச்சுருக்கேன். இங்கே பேட்டரியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். லைட்டாக பிளாக் இருக்கும், இந்த க்ளோஸ் ஆகிருக்கும். உள்ள லைட்டாக பிளாக்காக தெரியுதுங்களா, இதுதாங்க ப்ளஸ்ஸு. ஃபுல்லாக பட்டையாகிறது இது மைனஸுங்க. ஓகேங்களா,
நம்ம டக்குன்னு கண்டுபிடிக்கிறது மாதிரி நம்ம சைடில் மென்ஷன் பண்ண மார்க்கர் வச்சு ஒரு மென்ஷன் பண்ணிட்டோம்னா சிடி மார்க் வச்சு மென்ஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, மாற்றி பொருத்தாமல் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் தீ பிடிக்கக்கூடியது. நமக்கு பார்த்து கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், தீ பிடிச்சிடும், ஃபயர் ஆகிடும். ஸோ சேஃப்டியாக இது மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இன்சர்ட் படத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இந்த பேட்டரி நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 186/50 இதே மாடல் தான். 186/50 2.200 mA. ஓகேங்களா, 3.7 வோல்ட் பேட்டரி. மல்டிமீட்டரில் செக் பண்ணிக்கிறேன் எவ்வளோதுன்னு சொல்லிட்டு. டிசியில் 20 வச்சுட்டு மைனஸ்க்கு மைனஸு ப்ளஸ்க்கு ப்ளஸ்ஸு 4.14 இருக்குது. 4 வோல்ட்டுக்கு மேலே இருக்குது. ஓகே தான். ஓகேங்களா, ஓகே. மல்டிமீட்டர் ஆன் பண்ணிட்டு தேவைப்பட்டு யூஸ் பண்ணிட்டு திருப்பி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு, இது மேலே இருக்கிறது ப்ளஸ்ஸுங்க, இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பேட்ரி ஹோல்டரில். ப்ளஸ்ஸு ப்ளஸ் தெரியுதுங்களா, இது மைனஸு. ஓகேங்க, ப்ளஸ்ஸு மைனஸு 186/50 என்று ஒன்று. இந்த ஹோல்டரும் சேம் இதே நம்பர் கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரியோட 186/50 கேட்டிங்கன்னா இந்த பேட்டரி ஹோல்டர் தருவாங்க. கரெக்டாக அது மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, மைனஸ் ப்ளஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இது கனெக்ஷன் பண்ணும்போது டெஸ்டர் யூஸ் பண்ணாதீங்க, இதோட மரத்தாலான ஸ்டிக்கர் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் இந்த பக்கம் கரண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாம். செக் பண்ணி காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகேங்களா, பார்த்து டச் ஆகிடக்கூடாது, இல்லைனா ஃபயர் ஆகிடும். ஓகே, இது எரிதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா பார்த்துடலாம். ஸ்டார்ட் பண்ண எரியுதுங்களா பாருங்கள். இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ண எரியணும். ஓகேங்களா, ஓகே. ஸ்டார்ட் பண்ணால் எரியுது, 2 வேலை ஸ்டார்ட் பண்ணால் எரியுது. நீங்கள் வாங்கும் போதே திறந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எப்படியும் கொஞ்சம் பேட்டரியில் பவர் இருக்கும், கண்டிப்பாக எரியும். ஓகேங்களா, சப்போஸ் இல்லைன்னா அந்த கடைக்கார்ட்டை கொடுத்து கொஞ்சம் சார்ஜ் பண்ணிட்டு வேணால் போட்டு வாங்கிட்டு போங்க. ஓகேங்களா, ஓகே. இது எரியுது. ஓகேங்களா, அவ்வளோதான். பேட்டரி மட்டும் இதே மாதிரி சேம் நம்ம இந்த பேட்டரியை நீட்டாக சால்ட்ரு பண்ணி ரேப் பண்ணி சுற்றி நம்ம கனெக்டரை இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எரியும். கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஏசி இருந்து ஏசியில் எரிஞ்சிக்கும், சார்ஜ் ஆகிக்கும். டீசல் இருக்கும், கரண்ட்டு போனோடனே ஆட்டோமேட்டிக்காக எரியும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம்.